நாஞ்சில் கோலப்பன் யார் வாக்கை குறிவைக்கிறார் அண்ணாமலை இருவரின் கருத்துக்கள் ஆதரவு எதிர்ப்புலாம் பார்த்தோம். எப்படி பார்க்குறீங்க? பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் யார் வாக்கையும் குறிவைக்க முடியாது. குறிவைக்க முடியாதா? ஏன் சார்? அப்போ இதுக்குள்ளே ஒரு முடிவு அவர் பொதுவோட அரசியல் களம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை யாரும் தவறாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான். நான்லாம் சின்ன வயசுலேருந்தே போஸ்டர் ஒட்டிக்கெல்லாம் அதிமுகவில் உழைச்சி வந்தவங்க. 45 வருஷமாக நாங்கள்லாம் பயணித்தவங்க. எங்களுடைய அனுபவங்கள், நாங்கள் பல ஆட்களை கட்சியை பார்த்து எடுத்து வந்தவங்க. யாரெல்லாம் உருவாக்குனாங்க, திரும்பி எப்படியெல்லாம் காணாமல் போனாங்கங்கிறதெல்லாம் நாங்கள்லாம் வரலாற்றில் நிறைய இடம் பெற்றிருக்கோம். இப்போதைக்கு அவரை எடுத்துக்கிட்டால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போல் அவரை நம்ம வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மக்கள் மனசில் ஏற்றுக்கலாம். ஏன்னா எதுக்காக நான் சிவாஜி கணேசன் அண்ணாமலையோட ஒப்பீடு, நான் தம்பி சொன்ன சீமானெல்லாம் நான் ஒப்பீடலை. நான் சிவாஜி கணேசன் அவர்களோட சிவாஜி கணேசன் அவர்களுடைய அரசியலையும் அண்ணாமலையோட அரசியலையும் நம்ம ஒப்பிட்டுக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. அது எதுக்காக காரணம்னா, ஒரு தலைவர் இல்லை, அவர் ஒரு லீடரு இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் எது வேணாலும் இருந்துக்கிட்டோம். களத்தில் மக்களை சந்தித்த உடனே அவர் ஒரு தொகுதியிலேயாவது வெற்றி பெறணும். அந்த வெற்றி கிடைக்கலன்னா அப்போவே அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டுட்டாருங்கிறது அர்த்தம். அது நம்ம கடந்த கால தலைவர்களுடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கு. வெற்றி பெற்றவர் தான் இடம் பிடிச்சிருக்காங்க மக்கள் மத்தியில். ஒரு எம்பிலையும் கிடையாது, எம்எல்ஏலையும் கிடையாதுங்கும்போது, அதாவது பலம் கொண்ட கட்சியில் இருங்க ஐயா, நீங்கள் எல்லாம் பேசாதீங்க. நீங்கள் பல தோல்வி கண்ட ஆட்கள், நீங்கள் கட்சியை உடச்சி வச்சுட்டு நீங்கள் பேசுறீங்க. நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க? பத்திரிகையாளராக வந்திருக்கீங்க, அதிமுக கூட பேர் போடுறதுக்கு கஷ்டப்பட்டு வாரீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்ன பண்ண முடியும்? நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு இடையில வராங்களா? அதனால சொல்கிறேன். அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நபர் ஆயிட்டார். எப்படின்னு கேட்டால், எடப்பாடி பழனிசாமியை தற்கூரிங்கிற ரேஞ்சுக்கு பேசினார். அதே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு? தூக்கி தலையில் வச்சுட்டு அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு பாஜக சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் பாருங்க. அப்பவுமே மக்கள் மத்தியில் அவர் சீரோ. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், சிவாஜி கணேசனோட ஒப்பிட்ட கதைக்கு நான் சொல்றேன். அன்னைக்கு காங்கிரஸோட இருக்கும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக பசுவும் கண்டுன்னு ஒரு சின்னம் அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வந்தார். நான் கண்டு வந்து விட்டேன், அண்ணன் பசு வந்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லிக்கலாம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தார். அதுவே எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டு திரும்பி என்ன பண்ணினாரு? கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வந்தார். ராட்டைக்கு ஏதோ ஒன்று கேட்டு வந்தார். நல்லா புரிஞ்சிருங்க, எங்கேயுமே வெற்றி பெற முடியாது சூழ்நிலைகள். நல்லா புரிஞ்சிருங்க. இதுதான் அண்ணாமலையோட ஸ்டாண்ட். எப்படி தன்னோட இயக்கம் என்ன சொல்லுதோ, ஒரு மத்தியில் இருக்கிற இயக்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுக்கோப்பான ஆள் தான் அண்ணாமலைங்கிறது ஒரு பிம்பம் உருவாயிடுச்சு. அன்னைக்கு எப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காங்கிரஸோட கைப்பிள்ளையாக இருந்து எம்ஜிஆரை எதுக்கவும் செய்யணும், எம்ஜிஆரை ஆதரிக்கவும் செய்யணும்னு சொன்னால் அது மாதிரி செஞ்சாருனால அவருடைய வளர்ச்சி எங்கேயுமே முதலமைச்சர் ஒரு உச்ச நடிகர், தற்போதைய முதலமைச்சர். அதுதான் நான் சொல்ல வரேன் சார். அவர் கூட 6 மாதங்களுக்கு சொல்ல வரேன். இதேதான் ஒப்பிட்டீங்க. இல்லை சார், இல்லை நான் அப்படி ஒப்பிடல. இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இன்னைக்கு ஒரு புரட்சி தளபதி அன்பு சகோதரர் விஜயை பார்க்குறாங்க மக்கள். அவர் உச்சத்திலிருந்து வந்திருக்கார். அவர் பல கோடி சம்பாதிச்சு தன்னுடைய பணத்தை கொண்டு மக்களுக்காக செலவு பண்ண வந்திருக்காரு. எப்படி எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணாரோ அது மாதிரி வந்தார். அண்ணாமலைக்கு எங்கேருந்து பணம், அவருடைய பூர்வீகம் என்ன, அவர் எங்கேருந்து இந்த பணத்தெல்லாம் இறக்குவார். இப்போ விஜய்க்கு ஏற்பட்ட எவ்வளவோ குடைச்சல்கள். ஒரு செட்டு போடணும்னா அந்த செட்டை கலத்தும்பாங்க. இங்கே இவ்வளவு பண்ணுங்க, இவ்வளவு கூட்டம் தான் வரணும்னு டோக்கன் கொடுக்கணும். நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு களத்தில் அவரால் எப்படி அந்த ஃபினான்ஸ் யார்கிட்ட வாங்குவார்? பணம் யார் செலவு பண்ணுவாங்க? நல்லா புரிஞ்சிருக்கா? யார் பணம், யார் ஆட்சி நடந்தது? அதாவது யார் ஆட்சி நடக்கட்டும். இன்னைக்கு நீங்க பாஜக ஏத்து வரும்போது பாஜக உங்களுக்கு எதிராக வேலை செய்யுமே. தாவேக ஆட்சி டெமோக்ராட்டிக்கா இருக்க மாட்டாங்க சொல்றீங்க. தாவேகாவை திமுக என்ன செய்ததோ அதான் தாவேகா பண்ணும் நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், தாவேகாவை விடுங்க, பாஜக உங்களை வாழ விடுவாங்களா? பாஜக எங்க இருக்கு? இன்னைக்கு இந்த தேர்தலில் 3% ஆகி போச்சு. இந்த பாஜகவை உங்களை வாழ விடுவாங்க அன்னைக்கு. அதை நான் சொல்ல வரேன். என்னைக்கு காங்கிரஸை விட்டு சிவாஜி கணேசன் தமிழக முன்னணி கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சு வெளியில வரும்போது காணாமக்கிறது காங்கிரஸ். கோலப்பன் என்ன சொல்ல வரீங்க? வேணான்றீங்களா? இதுக்குள்ள நீங்க வராதீங்கன்னு அறிவுரை சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அன்பு சகோதரர் அண்ணாமலை வயசு 45 வயசு. நான் நல்ல புத்தி கூர்மையான நபரு இல்லைல்லாம் மறுக்கல. பயணிங்க,
அவர் விஜய் அவர்களோட சேர்ந்து இணக்கமாக பயணிங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வரும், ஒரு இளைஞர்களோட சப்போர்ட் வரும். நீங்கள் களத்தில் நான் நின்று காட்டிடலாம், ஒரு இவர் சொன்னது மாதிரி எங்களுக்குன்னு தனியாக ஒரு 2 லட்சம் பேர் வந்துட்டாங்க, 25 லட்சம் பேர் உறுப்பினர் ஆகிட்டாங்க, தனியாக நான் மாஸ் காட்டிடலான்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ராசியை போல தான் உங்களோட. நீங்க உறுதியா சொல்ல முடியுமா கோலப்பன் 19 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க, 50 லட்சத்தை இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க, அது 6 மாதத்துக்குள்ள அப்படி சொல்றது. அதான் சொல்றேன் சார், 15ஆம் தேதி கோலப்பன் வந்து டிக்ளேர் பண்றாருன்னு கேக்குறேன் சார். நான் அதான் சொல்றோம்ல சார், ராஜராஜ சோழன் நீங்க பாத்துருக்கீங்களா, வீரபாண்டிய கட்டபொம்மனை நீங்க பாத்துருக்கீங்களா, கப்பலோட்டி தமிழனை பாத்துருக்கீங்களா? மொத்த உருவமும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சரி, சிவனை பார்த்தாலும் சரி, விஷ்ணுவை பார்த்தாலும் சரி, நாரதரை பார்த்தாலும் சரி, சிவாஜி கணேசன் உருவத்துல தான் நமக்கெல்லாம் தெரியும் சார். சரி, இல்லன்னு மறுக்க முடியுமா? சரி, அப்பேற்பட்டவரே அரசியல்ல மக்கள் ஏத்துக்கிடல சார். உங்களை எப்படி சார் ஏத்துக்கிடுவாங்க அண்ணாமலையா? சார் நான் என்ன கேக்குறேன், சிவாஜி ஒப்பீடு அண்ணாமலை சொல்றீங்க சார், நீங்க ஒரு தேசிய கட்சியில சிவாஜி ஒப்பீடு விஜய் சொன்னீங்கன்னா கூட லாஜிக் எனக்கு புரியல. கோலப்பன் உங்களோட ஒப்பீடு எனக்கு புரியல. சிவாஜி கணேசன் ஒரு தேசிய கட்சியில இருந்து வெளியில வந்தவர், இவரும் ஒரு தேசிய கட்சியில இருந்து வெளியில. அந்த புள்ளியில நான் சொல்றேன், உங்களை மக்கள் பாஜகவுக்கு உள்ள நீங்க இருந்து நான் பாஜகவை தூக்கி நிப்பாட்டுறேன்னு சொன்னா உங்க பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் சார். ஆனா நீங்க பாஜக விட்டு வெளியில வந்துகிட்டு நான் எல்லாத்தையும் ஆரம்பிப்பேன் சார். நாங்க ஒரு இந்த பாஜகவில் இருக்கும்போது உங்களுடைய கொள்கை என்ன? இந்து, நான் ஒரு இந்து, இன்னைக்கு எப்படி நான் எல்லா சமத்துவம் வாங்கிடுவேன்னு சொல்ல முடியும்? அதுலேயும் உங்களுடைய நம்பகத்தன்மை இழந்து போதில்ல சார். நீங்கள் அரசியலுக்கு ஏதோ ஒரு குறிக்கோளோட வரணும்னு முடிவெடுத்து வாரங்க, ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வாரங்க, சாட்டை எடுத்து அடிக்கிறீங்க, செருப்பு எடுத்து போட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் செருப்பை தூக்கி நயனார் நாகேந்திரன் கொடுத்தோன்னா போட்டுக்கிட்டீங்க. அது நடந்துச்சா? நடக்கலை. சாட்டை எடுத்து அடிச்சீங்களா? நடந்துச்சா? நடக்கலை. எல்லாத்துக்கும் நடத்தி காட்டுறது யாரு? தாவேகா தலைவர். இதெல்லாம் மக்கள் வந்து கவனிச்சு திமுகவே உண்மையாக இதெல்லாம் மக்கள் கவனிச்சுட்டு இருப்பாங்க சார். 100% நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் பார்ப்பாங்க சார். நான் விஜய், அதாவது அவர் விஜயோடைய வளர்ச்சியை நீங்க இன்னொரு 15-20 ஆண்டு காலத்துக்கு அழிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அடுத்த வர ஜென்ரேஷனும் அந்த ஓட்டுக்கு அங்கே நிற்கி. அண்ணாமலையை யார் விரும்புவாங்க? அதை தான் நான் சொல்கிறேன். இவர் இந்த மாதிரி திமுக சொன்னார். இப்போ நீங்கள் தாவேக்கால வந்து என்ன குற்றத்தை சொல்ல கண்டுபிடிப்பீங்க? அப்போ திமுக கூட சேரணும், திமுக இல்லை அண்ணா திமுக கூட சேரணும். அண்ணா திமுக ஏற்கனவே பிளவுபட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி யாரையும் சேர்க்க மாட்டார், அண்ணாமலையை சேர்க்கவே மாட்டார். அப்போ திமுகவோட போனீங்கன்னா உங்களுடைய இவ்வளோ நாள் அந்த ஈடி போட்ட வழக்குகள் பிரச்சனைகள் பேசுனது எல்லாரும் ஒரு சூழ்நிலை. தனித்து அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் நிற்க முடியுமா சார்? நம்ம அண்ணன் சீமா எவ்வளோ தூரமோ முட்டி போட்டு அடிக்கிறாரு. சொந்த காரைக்குடியிலே டெபாசிட் 234 தொகுதியிலே டெபாசிட் இழந்து போயிட்டார். நான் அவரை கூட சொல்லலை, ஏன் அண்ணாமலையே அவருடைய சொந்த தொகுதியிலேயே அவரால் வெற்றி பெற முடியல, எம்பிக்கு முடியலை, எம்எல்ஏக்கு முடியலை. அவரோட சூழ்நிலை முடிஞ்சு போச்சு சார். அது ஒரு தமிழ்நாட்டோட சரித்திரம். நீங்கள் வேணால் பழைய ஹிஸ்ட்ரியே எடுத்து பாருங்கள். ஒரு கட்சி ஆரம்பித்த லீடர் தோத்துட்டாங்கன்னா அதுக்கு போறோம் அவங்களுக்கு வாழ்க்கை தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த அமைப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் போதை கலாச்சாரத்துக்கு கட்சியை ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டார் சார். அவர் போதை கலாச்சாரத்துக்காக கூட்டிட்டு வந்தாரு. ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டம் எப்படி வந்தோ தானா வந்துதா இல்ல காசு கொடுத்து வந்துதா இல்ல தானா சேர்க்கப்பட்ட கூட்டமா நமக்கு தெரியாது. நான் அதுல விமர்சனத்துக்கு போகல. ஆனா இந்த கூட்டம் உங்க கூட கடைசி வரைக்கும் நிற்குமா? தன்னுடைய காசு பணங்களை செலவு பண்ணி அண்ணா நீங்க தான் வரணும், அண்ணா நீங்க தான் வரணும்னு கூட்டம் அலமோதுமா? ஆனால் தாவேகா தலைவர் போகிற இடத்துல எல்லாம் கடல் வெள்ளம் அலை போல போடுச்சு. அது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஒரு தலைவருக்கு பிறகு முதலமைச்சர் சார். இல்லை, நான் சொல்றது கட்சி ரீதியாக நீங்கள் பேசுறீங்க, அரசு ரீதியாக நான் முதல்வர் சொல்லலாம். இப்போ நீங்கள் கட்சியை தானே குறிப்பிட்டு பேசுறீங்க. அப்போ நான் தாவேகா தலைவர் தான் நான் சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் அரசு பற்றி பேசுறீங்கன்னா நான் தமிழக முதல்வர் சிஎம் சார் சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அது இதயத்தில் சார். அவர் எப்போ வந்து கரூரில் வந்து யாராவது லஞ்சம் கேட்டால் என் சகோதரனோட ஆட்சி நடக்கு கொடுக்காதீங்க அவர் மார்த்தட்டி சொன்னார் பார்த்தீங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்படி தான், என்னுடைய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் யாராவது லஞ்சமோ அரசு இதில் வந்து குறுக்கீடு செய்தாலோ பத்திரிகையில் விளம்பரம் போட்டார் சார். அதுபோல் அவர் வந்து பப்ளிக்கில் வந்து சொல்கிறாரு. அப்பவே நாங்கள்லாம் சகோதரனை ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா அவர் வழியில் அவர் நாங்க பார்க்குறோம். இன்னைக்கு கூட ஒரு புரட்சி தளபதி இன்னைக்கு கூட தாவேகா நிர்வாகி ஒருத்தர் வந்து லஞ்சம் பெற்றார் அப்படின்னு நீக்கப்பட்டிருக்காரு சார். இன்னைக்கு சார் நான் என்ன சொல்லுவேன், தகவலுக்காக வந்த உடனே சார் எல்லா இடத்துலையும் எல்லா அதான் சொல்லும்ல, 5 விரல் இருக்குன்னா 5 விரலும் ஒன்று போல இல்லை, களையை எடுக்க தான் செய்யணும். ஏன் புரட்சி தலைவர் காலத்திலேயும் இருந்தாங்க, இங்கேயும் ஓடுனாங்க அங்கேயும் ஓடுனாங்க, லஞ்சம் வாங்கவும் செஞ்சாங்க. இப்போ யாரையுமே அவர் நம்பலாமல் தன்னுடைய கட்சிக்காரங்களை பலப்படுத்திட்டு இருக்காரு. எங்கேயாவது பொறுப்பு போட்டிருக்காரா? போனவங்களுக்கு கொடுத்துருக்காரா? தன்னோட இருக்கிறவங்கள ஏதாவது மாற்றி போட்டிருக்காங்களா? அந்த மாவட்ட செயலாளர் 120 பேரை எவ்வளோ போட்டிருக்காரு. அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ண சார். ஒன்றிய செயலாளர், பேரு செயலாளர், அந்த கட்டமைப்பே அவருக்கு இன்னும் போகலை. ஏன்னு கேட்டால்
அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ரசிகரா இருந்தவன் சார் ரசிகரா இருக்கிறா சார், அவன் திமுக காரனா இருப்பான், அண்ணா திமுக காரனா இருப்பான், பாஜக காரனா இருப்பான், பல கட்சிக்காரன் தான் அவருக்கு ரசிகரா இருந்திருப்பான். ஆனா இப்பதான் அவன் தாவேகாவோட முழு உருவத்துல வரான். அவன் செஞ்சுட்டான்னு சொன்னா அவனோட பூர்வீகத்தை எடுத்து பாருங்க, அவனோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அவன் திமுக காரனா அண்ணா திமுக காரனா, அதுக்கு முன்னாடி அவன் குடும்பம் எந்த இதுல இருக்கு அதை தான் நீங்க இப்ப சொல்லணுமே ஒழியா. இப்பதான் தாவேகா கட்சி வளர்ந்து வந்துட்டு இருக்கு. உடனே தாவேகா காரன் திருடிட்டான், தாவேகா காரன் லஞ்சம் வாங்கிட்டான், தாவேகா காரன் பாலியல் பண்ணிட்டான், அப்படி பண்ண மக்கள் மனசுல இன்னும் அவருடைய பேரும் புகழும் வளர்ந்துகிட்டு இருக்கும். அதை புரிஞ்சிருங்க. அவருடைய பழைய பூர்வீகத்தை பாருங்க, எவன் செய்யறானோ அவருடைய பூர்வீகத்தை பார்த்தா அவன் இன்னொரு கட்சிக்கு ஒருத்தனா இருந்திருப்பான். அது தெரியாம நம்ம ஆளுகளுக்கு கொடி பிடிக்கணும், எப்படியாவது முறிச்சு தள்ளணும். ஆகா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க தொட்டீங்கன்னா எல்லாமே திமுகவும் சரி அண்ணா திமுக காணாம போயிருவாங்க தமிழ்நாட்டில். அதுதான் என்னுடைய கருத்து. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இதே திமுக இல்ல, இதே திமுக வந்தவங்க நல்லது செஞ்சா விஜய் சாருக்கு பேர் கொடுப்பாங்களா, திமுகவுக்கு பேர் கொடுப்பாங்களா? இல்ல புரியல. எப்படி இவர் என்ன சொன்னாரு, அவர் பூர்வீகத்தை பார்க்கணும், ஊழல் செஞ்சவரோட பூர்வீகத்தை பார்க்கணும்னார்ல. இப்பே திமுகலேருந்து வந்து விஜய் சார் கட்சியிலேருந்து வந்து இணைஞ்சா திமுக முக ஸ்டாலின் நல்லது பண்ணாருன்னு இல்ல விஜய் நல்லது பண்ணான்னு சொல்லுவாங்களா? ஏங்க நீங்க சொல்ற குற்றவாளியா நான் சொல்றேன். அது என்ன லஞ்சம் வாங்குனாரு சொன்னா ஒரு தலைவரால கண்ட்ரோல் பண்ணனும்ன்ற அதுதான் தலைமை. அதுதான் தலைமை. அண்ணாமலை கூட்டத்துக்கு அக்ரிகல்ச்சர் முதி சார் பெரிய ஊழல் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சர் முதி சார் ஊழல் பண்ணாங்க. 3 நாள்ல வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க வீட்ல வந்து இடி ரைடு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 3 நாள்ல 7 நாள்ல ரைடு போச்சு. அது ரைட், அது தலைமை, அது கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா எஸ்கேபிசம் பண்றாருன்ற. அண்ணாமலை வந்துட்டாருங்க. அந்த அண்ணாமலை கூட்டத்துல அண்ணாமலை போதை ஒழிப்புக்கு வந்தாங்க. அங்கே எவனா தண்ணி அடிக்க மாட்டேன், அவ்வளோ பேர் வந்தவங்க எல்லாரும் தண்ணியே அடிக்க மாட்டேன், நான் போதை பழக்கத்திலே இல்லாதவன்னு நிரூபித்து காட்ட முடியுமா உங்களால்? சொல்ல முடியும். புரட்சி தலைவி அம்மா காலத்திலையும் எத்தனையோ சேட்டைகள் பண்ணவங்களெல்லாம் தூக்கி போட்டாங்க. நம்ம அண்ணன் ஜெயக்குமார் எல்லாம் ஏன் இதுல இருந்து சபாநாயகர் பதவியில இருந்து இறக்குறாங்க? என்னென்ன குற்றத்துக்காக இறக்குறாங்க? உடனே அமைச்சர்கள்ட்ட இருக்கும் போது காலையில மந்திரியை காணாது, சாயந்தரம் மந்திரியா இருப்பா, காலையில மந்திரியை காணாது. அது போல ஒரு தாவேகா தலைவர் தன்னுடைய செயல்பாட்டை தொடங்க போறாரு. அந்த ஆட்டத்தை பார்ப்போமே கொஞ்ச நாள். இல்ல என் கொஸ்டின் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தது. இதே திமுக வந்தவர் நல்லது செஞ்சா அது விஜய் சார் நல்லது செஞ்சா சொல்லுவீங்களா, திமுக காரன் நல்லது செஞ்சா சொல்லுவீங்களா? நல்லது செஞ்சு அவன் தாவேகால இணைஞ்சுதானுங்க செய்யறான். அதனாலதான் நல்லது செய்யும் போது ஆதி அந்த நல்லது செய்ய வைக்கிறார்ல, கெட்டதை செய்யும் போது புடிக்கி செடி வெளியில போடுறாரு. ஃபைன், அதான் முன்னுமே போச்சு. நீ சரியில்லை சார். அதாவது பயிர் இருக்கிற இடத்துலதான் களை வளருது. அந்த களையை புடுங்கினா பயிர் நல்லா வளருமா? நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய கருத்து மிக சரியா புரிஞ்சுக்கிறேன். போலப்பன் மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து பார்வை. அதாவது இந்த தீர்ப்பு தாவேக்காலெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அது வந்து ஒரு தவறான, அதுதான் அதிகமா போட்டிருக்காங்க. அவங்களுடைய கணிப்பு எப்படின்னா, ஒரு இளைஞர்களால் உருவாக்கப்பட்டது தாவேக்கா. அப்போ இவர் அண்ணாமலை ஒரு இளைஞரா வந்துட்டா அதை காப்பாற்றிடுவாரு, அந்த இளைஞர்கள் வந்து உடையும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது இல்லை. அதிமுகவில் இருக்கிற பாதி பேர் மேல இப்போ தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க. இங்கே இருக்கிற இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இளைஞர் அணிகள் அதெல்லாமே இப்போ அங்கே போயிடுச்சு. இனிமேல் இருக்கிற கொஞ்சம் அந்த நம்ம நடிகர் கட்சிக்கு போக வேண்டாம்னு சொல்லி இப்போ புரட்சி தலைவர் கட்சியிலே அதிமுகலே அம்மா வந்த பிறகு கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் சிவாஜி ரசிகர்கள், காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க, இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. மற்ற கட்சிகள் தொடங்க அவங்கெல்லாம் அதிமுக அவங்கெல்லாம் திரும்பி நம்ம இன்னொரு நடிகர் கட்சிக்கு போகண்டாமே, நம்ம அண்ணாமலையை பார்த்து போகலாமேன்னு சொல்லி அப்படி ஒரு இணக்கமாக வரலாம். ரெண்டாவது, அந்த அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் தம்பி கூட சொன்னார், இதை யார் கேள்வி கேட்டால் டீம்டு யூனிவர்சிட்டி, ஏன் டீம்டு யூனிவர்சிட்டியை பற்றி அவர் விளக்கமாக சொல்லணும். எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, கழிஞ்ச 5 ஆண்டு காலம் எவ்வளவு ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் காலேஜில் 25 லட்சம் ரூபா ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் வாங்குறாங்களோ பர் இயருக்கு. அதை என்னைக்கு அவர் கோடிட்டு போராட்டம் பண்ணினாரு? கழிஞ்ச திமுகவில் ஏற்றி குரல் கொடுத்துருக்கலாம்ல. மத்தியில் அவர் தானுங்க சார் இருக்கு, எங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர். உங்கள் என்எம்சி உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது. ஒரு கவுன்சிலிங்கில் போனால் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பசங்க பணம் கட்டி சேர்றாங்க, அந்த பணத்தை ரீஃபண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு உங்கள் என்எம்சி ஆர்டர் போட்டிருக்கா இல்லையா? அதை என்னைக்கு அண்ணாமலை பேசியிருக்காரு? சும்மா சார், அவர் ஐபிஎஸ் படித்தவர், ஐஏஎஸ் படித்தவர். இந்த கேள்வியெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு அவர் நியாயமான ஆள். நான் இல்லை, நான் சொல்லலை. ஆனால் ஆட்சியை நடத்தணும், அதிகாரத்தில் வந்து உட்காரணும், மக்கள் பணி செய்யணும்னா நீங்கள் அதை திறந்து வந்தீங்க. நீங்கள் ஒரு அதிகாரியாக உட்காரலாம், செக்ரட்டரியாக உட்காரலாம், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக உட்காரலாம், கமிஷனராக உட்காரலாம்.
அதுக்கு மக்கள் விருப்பப்படுவாங்களோ நல்லது, நன்றி. உங்களை அரசியல்வாதியா பார்க்க விருப்பப்படல மக்கள். விருப்பப்படலை அப்படின்னு நீங்க அதான் சொல்றீங்க. ஃபைன், நல்லது.